Yeah, welcome students. So இன்னைக்கு நம்ம Cbse 9th mathsல exercise 3.2 and 3.3 இந்த வீடியோல பார்க்கலாம். So first exercise 3.2ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. First question, write the answer of each of the following question. So first term letter, what is the name of horizontal and vertical lines drawn to determine position of any point in the Cartesian plane அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா horizontal and vertical line. நம்ம the name of the horizontal line ஓட பேர் என்ன, vertical line ஓட பேர் என்ன in Cartesian plane அப்படினா. So இந்த கூட எடுத்துக்கலாம். So இந்த Cartesian lineல நமக்கு என்னது horizontal line ஓட பேர் நம்ம என்ன சொல்றோம், determine the position of what is the name of horizontal and vertical line. So horizontal line ஓட நேம் பேர் என்னது நமக்கு x axis, vertical line ஓட நேம் பேர் என்னது y axis. So just up answer என்னன்னா இது ரொம்ப ஈஸியான exercise 3.2 and 3.3. okay, so first exercise 3.2. okay, so first question, horizontal line ஓட நேம் வந்து நமக்கு x axis. okay, so vertical line ஓட நேம் வந்து y axis. okay, so second question பாருங்க, what is the name of the each part of the plane formed by these two lines அப்படின்னு சொல்றாங்க. so name of each part of a plane formed by these two lines. so இந்த x axis y axis லியும் இதோட ஒரு part of a plane, இந்த part of a plane இது ஒரு part of a plane, so இந்த part of a plane பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த போன வீடியோவில் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஒரு part of a plane பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா quadrant அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் quadrant, செகண்ட் quadrant, தேர்ட் quadrant, ஃபோர்த் quadrant. ஸோ ஹரிசான்டலும் வெர்டிக்கல் லைன்லையும் அதில் ஒரு பார்ட் ஆஃப் த பிளேன் பேர் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவாட்ரண்ட். ஸோ ஆன்சர் என்னது நமக்கு செகண்ட் ரோமன் லெட்டர் குவாட்ரண்ட். ஹரிசான்டல் சாரி இது எல்லாமே ஒரே கொஷின் தான். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டரோட ஆன்சர் வந்து குவாட்ரண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ரைட் த நேம் ஆஃப் த பாயிண்ட் வேர் தீஸ் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட். ஓகே, ஸோ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிற நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு லைன், இது ஒரு லைன். ஸோ ரெண்டு லைன் இன்டர்செக்டரோட பாயிண்ட் என்னது நமக்கு, இது பேர் தான் ஆரிஜின். இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு ஹரிசான்டல் லைனும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் பேர் தான் ஆரிஜின். இதோட பாயிண்ட் தான் நம்ம O 0,0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஓன்றது தான் நமக்கு ஆரிஜின். ஸோ ரெண்டு லைன் மீட்டர் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் ஆரிஜின். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா O, அதோட பாயிண்ட் வந்து நமக்கு என்னது 0,0. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். see figure 3.4 and write the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ coordinates of B, coordinates of C, points identified by the coordinate -3, -5. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் பார்த்து நம்ம ஒன் பை ஒன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த டயக்ராம் பார்த்து இது அப்படியே நான் பென்சிலே மார்க் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் B சொல்கிறாங்க. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் B என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் B. கோஆர்டினேட்ஸ் ஆஃப் Bனா ஜஸ்ட் கிராஃப் தான். ஸோ எங்கே இருக்குது பாயிண்ட்டு -5, x axis -5, y axis வந்து 2. ஸோ அப்போ ஆன்சர் வந்து -5,2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C, ஸோ இங்கே இருக்குது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C. ஸோ இதோட பாயிண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ x axisல 5, y axisல -5. ஸோ 5, -5. ஸோ கோஆர்டினேட்ஸ் ஆஃப் C வந்து 5, -5. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமன் லெட்டர், the point identified by the coordinate -3, -5. so the point identified by the coordinate -3, -5 ஓட பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ -3 எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் -3. ஸோ அதில் வந்து -5. ஸோ -3, -5. ஸோ அதோட பாயிண்ட் என்னது நமக்கு E. ஸோ -3, -5 ஓட பாயிண்ட் வந்து E. ஸோ அப்போ ஆன்சர் வந்து தேர்ட் ரோமன் லெட்டருக்கு என்னது E. ஸோ இது ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர். ஸோ இது செகண்ட் ரோமன் லெட்டர் ஆன்சர். ஸோ தேர்ட் ரோமன் லெட்டரோட ஆன்சர் வந்து நமக்கு E. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர் ஆன்சர், த பாயிண்ட் ஐடென்டிஃபைட் பை த கோஆர்டினேட் 2, -4. ஸோ 2, -4. ஸோ அந்த பாயிண்ட் ஐடென்டிஃபை பை த கோஆர்டினேட் என்னது நமக்கு 2, -4ஓட பாயிண்ட்டு. ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ G. ஓகே, ஸோ த ஆப்சிக்ஸா ஆஃப் த பாயிண்ட் D அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்சிக்ஸா அப்படின்னா நமக்கு என்ன மீனிங் தெரியும், x axis. ஸோ x axisோட வேல்யூ என்ன அப்படின்றத ஆப்சிக்ஸான்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆப்சிக்ஸா ஆஃப் த பாயிண்ட் D. ஸோ D எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதுதான் D. ஸோ த ஆப்சிக்ஸ் ஆஃப் த பாயிண்ட் D அப்படின்னா இதோட x axis ஓட பாயிண்ட். முதல்ல இதோட வேல்யூ நமக்கு என்னது 6,2.
அதில் ஆப்ஸ்கிஸா அப்படின்றது நமக்கு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா 6. நெக்ஸ்ட் த ஆர்டினேட் ஆஃப் பாயிண்ட் ஹெச். ஸோ ஹெச் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இதுதான் ஹெச். ஓகே, முதல்ல ஹெச்சோட பாயிண்ட் என்னது நமக்கு -5, -3. ஸோ அதில் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது நமக்கு என்னது ஆர்டினேட். ஸோ அப்போ ஆன்சர் என்னது -3. ஸோ இது வந்து 6, இதோட ஆன்சர் தான் -3. நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் எல். போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் கோஆர்டினேட். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் எல். ஓகே, இதுதான். ஸோ கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸோட பாயிண்ட் நமக்கு 0, ஒய் ஆக்சிஸோட பாயிண்ட் எங்கே இருக்குது 5. ஸோ அப்போது ஆன்சர் 0,5. ஸோ the coordinates of the point M. ஸோ coordinates of the point Mனா ஸோ இதுதான் பாயிண்ட் M. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் என்னது -3, ஒய் ஆக்சிஸில் பாயிண்ட்டு 0. ஸோ -3,0. ஸோ இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். ஏற்கனவே நமக்கு அந்த கிராஃப் கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.3 எடுத்துக்கோங்க. ஸோ 3.3 ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ் தான். ஸோ 3.3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இன் விச் குவாட்ரண்ட் ஆன் விச் axis of each of the points -2, 4 and 3, -1 and -1, 0, 1, 2 and -3, -5 lie. Verify your answer by locating them on a Cartesian plane அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ணணும், கார்ட்டீசியன் பிளேன் ட்ரா பண்ணி இதோட பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே, இது அப்ராக்சிமேட்டாக நான் இந்த கார்ட்டீசியன் பிளேனே நான் சொல்கிறேன், ஏன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் க்ளியராக இருக்கும். நான் டயக்ராம் நோட்டில் போட்டு போகிறதோட இந்த கார்ட்டீசியன் பிளேனில் எப்படி வரும்னு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், -2, 4. ஸோ -2, 4 அப்படின்றது எங்கே வரும்னு பாருங்கள். ஸோ இதுதான் -2. ஸோ -2, 4. ஓகே, ஸோ முதல்ல நமக்கு குவாட்ரண்ட் என்னென்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஸோ இது செகண்ட் குவாட்ரண்ட், ஸோ இது தேர்ட் குவாட்ரண்ட், ஸோ இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு நமக்கு எங்கே வருது -2, 4. ஸோ -2, 4 அப்படின்றது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பாருங்கள் ஆன்சர். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ -2, 4ஓட ஆன்சர் வந்து செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 3, -1. ஸோ 3, -1 எங்கே வரும்னு பாருங்கள். ஸோ 3, ஸோ இது -1. ஸோ 3, -1. ஸோ இதோட பாயிண்ட் எங்கே வருது நமக்கு, ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ 3, -1ஓட ஆன்சர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு, ஃபோர்த் குவாட்ரண்ட். So 3, -1, fourth quadrant. Okay, so next -1, 0. So -1, 0 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் -1. ஸோ சாரி, எக்ஸ் ஆக்சிஸில் -1. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் -1. ஸோ -1, 0. இந்த -1, 0. பட் -1, 0 நமக்கு எந்த குவாட்ரண்ட்லையும் இல்லை. ஸோ அந்த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் சைடில் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ இது எந்த குவாட்ரண்ட்டு வராது. ஸோ ஜஸ்ட் இது எப்படி இருக்குது, இந்த இடத்துல லைன் மேலே இருக்குது. ஸோ அப்போ -1, 0ன்றது ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் சைட், இல்லாட்டி நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1, 2. ஸோ 1, 2ன்றது எங்கே வரும், ஸோ இது 1, ஸோ இது 2. ஸோ 1, 2ன்றது என்ன குவாட்ரண்ட், அகெயின் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ 1, 2 வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ லாஸ்ட்டு -3, -5. ஸோ -3, -5னா இங்கே வர எங்கே வரும்னு பாருங்கள் பிளேனில். ஸோ இதுதான் -3, ஸோ இது -5. ஸோ -3, -5. ஸோ இது என்ன குவாட்ரண்ட் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ -3, -5ஓட குவாட்ரண்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கார்ட்டீசியன் பிளேன் ட்ரான் பண்ணுறோம். இது மாதிரி கார்ட்டீசியன் பிளேன் ட்ரான் பண்ணிவிட்டு அதோட பாயிண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு பிளாட் பண்ணுறோம். அதை பிளாட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன குவாட்ரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிளாட் எங்கே இருக்கும், என்ன குவாட்ரண்ட், செகண்ட் எங்கே வரும், தேர்ட் எங்கே வரும், ஃபோர்த் எங்கே வரும், என்னென்ன குவாட்ரண்ட்டில் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பிளாட் த பாயிண்ட் x, y given in the following table on the plane. Choose the suitable units of distance of the x axis அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட்டு நம்ம இதுக்கு கிராஃப் ட்ரா பண்ணோம். ஸோ இங்கே வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன குவாட்ரண்ட்னு கேட்டாங்க. ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு கிராஃபில் பிளாட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிராஃப் ட்ரா பண்ணி பிளாட்ஸ் பாயிண்ட் பண்ணுறோம். செகண்ட் கொஷின், எக்ஸசைஸ் 3.3 செகண்ட் கொஷின். ஓகே,
ஸோ பாயிண்ட்ஸ் பாருங்கள் இப்போ 1 2 3 4 ஸோ 5 ஸோ -1 -2 -3 -4 ஸோ அதே மாதிரி y axis 1 2 3 4 5 6 7 ஸோ 8 ஸோ -1 -2 -3 -4 ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு -2, 8 அப்படின்றாங்க. ஸோ இது வந்து x dash, ஸோ y, ஸோ y dash. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ஆரிஜின். -2, 8. ஸோ -2, 8. ஸோ இதுதான் நமக்கு -2, 8. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு -1, 7. ஸோ -1, 7. ஸோ -1, 7 எங்கே வரும்? ஸோ -1, 7. ஓகே. அண்ட் டிஸ்டன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஜஸ்ட்டு அதோட டிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிடலாம். டிஸ்டன்ஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு -1, 7. ஸோ -1, ஸோ இது 7. ஸோ நெக்ஸ்ட்டு 0, -1.25. ஸோ 0, ஸோ இது உங்களுக்கு -1. ஸோ -1.25னா கிராஃபில் போடும்போது நமக்கு அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 1.5 வரும். 1.25 அப்படின்னா இதில் பாதி. ஸோ 0, -1.25 தான். ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1, 3. ஸோ 1, 3னா ஸோ 1, ஸோ இது 3. ஸோ நெக்ஸ்ட்டு 3, -1. ஜஸ்ட் அதோட பிளாட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து 1 by 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு 3.2 அண்ட் 3.3. ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போது நமது ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜஸ்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ் மட்டும்தான் யூடியூப் வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆன்லைன் கிளாஸஸில் சேம் கிளாஸ் 9லேருந்து கிளாஸ் 12 வரைக்கும் பேட்ச் வைஸில் கிளாஸ் போய்ட்டுருக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸுக்கும் யூடியூப் வீடியோஸ்க்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, யூடியூப் வீடியோவில் ஜஸ்ட் என்சிஆர்டி கொஷின்ஸ் மட்டும் பார்ப்போம். பட் ஆன்லைன் கிளாஸஸில் லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டெய்லியும் 1 hour கிளாஸஸ் இருக்கும். எவ்ரி சண்டே அந்த வீக்கில் நம்ம என்ன பார்த்தோமோ அது எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி கிளாஸஸ் நடத்துறது வந்து என்சிஆர்டி கொஷின்ஸ் மட்டும் இருக்காது. நிறைய எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், ஆர்எஸ் அகர்வால் கொஷின்ஸ், பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ், லாஸ்ட் 10 year பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ், ஆர்டி சர்மா கொஷின்ஸ், இது எல்லாமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி ஒரு நீங்கள் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வேறு ஏதாவது கொஷின்ஸ் ஸ்கூலில் கொடுக்குறாங்க அதுமுன்னா அதில் ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிளாஸஸ் டோட்டலாக 6 months டோட்டலாக போகும். அதுக்கப்புறம் 30% ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருக்கும். 50% ரிவிஷன் கிளாஸு, ஃபைனலாக ஒரு 10 சாம்பிள் பேப்பர்ஸ் எக்ஸாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளது லைவ் கிளாஸஸில் வரும். பட் ஆன்லைன் கிளாஸில் நான் 1 way டீச்சிங் மாதிரி தான் இருக்கும். நான் ஜஸ்ட் டீச் பண்ணுவேன், நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆன்லைன் கிளாஸஸில் வந்து யூடியூப் கிளாஸஸில் 1 way டீச்சிங்காக இருக்கும். ஆன்லைன் கிளாஸில் டவுட் கிளாரிஃபிகேஷன், இன்ட்ராக்ஷன், இது எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த தம்ப்நெயில் இருக்க நம்பர் 86106848 நம்பர் கால் பண்ணுங்கள். வேணால் ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூப்பா.